அமைப்பைச் சேர்ந்தவர்கள் அவருடைய பிரச்சனை குறித்து எங்களுடைய கவனத்திற்கு கொண்டு வந்தார்கள். அதை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு அமைந்த பிறகு நியாயமான கோரிக்கைகள் அனைத்தும் நிறைவேற்றப்படும். தமிழக அமைச்சர் மைத்ரேயனை நீங்க நீக்கம் பண்ணிருக்கீங்க. அமைச்சர் மைத்ரேயனை நீக்கம் பண்ணிருக்கீங்க. இதே போல அன்வர் ராஜாவையும் நீங்க இதெல்லாம் நீங்க கேட்கக்கூடாது. எங்க உட்கட்சி விவகாரத்தில் நீங்க பேசணும். உட்கட்சி விவகாரத்தில் நீங்க கேட்காதீங்க, வேற ஏதாவது கேளுங்க. உட்கட்சி விவகாரத்தெல்லாம் பகிரமா பேச முடியாது. உட்கட்சி விவகாரம் இது. உட்கட்சி விவகாரத்தை பற்றி எங்களுக்கு என்னென்ன எங்களுக்கு தான் தெரியும். அதை வெளிப்படுத்த முடியும். அதாவது நீங்க போட்டு கொடுத்து வாங்குறீங்க. நான் தான் தெளிவா சொல்லிட்டேன். ஒவ்வொரு கட்சியும் கட்டுப்பாடு இருக்கு. அந்த கட்டுப்பாட்டின் அடிப்படையில் தான் நடவடிக்கை எடுப்போம். அதை வெளியில பேசுவது சரியா இருக்காது. தாய்மானவர் திட்டத்தை தமிழக முதல்வர் எடுத்துட்டு வந்திருக்காரு. அதாவது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி கண்ட பொழுது பல ஆண்டுகளாக ஏரிகள் குளங்கள்லாம் தூர்வாரப்படாது. தூர்வாரப்பட்டு கரையெல்லாம் பலப்படுத்தப்பட்டு மதங்களை சரியா வச்சு அதை மழை காலத்தில் பெய்கின்ற நீரை சேமித்து அந்த பகுதியோட விவசாயத்துக்கு தேவையான நீரை நாங்கள் வழங்கணும். நிலத்தடி நீர் உயர்த்த நடவடிக்கை எடுத்தோம். நீங்க செய்த கோரிக்கை மனு மூலமா கொடுங்க, நாங்கள் அதை நிறைவேற்றுக்கு நடவடிக்கை. குழந்தைகளுடைய பிறப்பு விகிதம் காரணம் காட்டி 207 பள்ளிகளை மூடி இருக்குன்னு சொல்லி பள்ளிக்கல்வி இயக்குனர் சொல்றாரு. பள்ளிகளை மூடுறது திமுக ஆட்சியுடைய சாதனையா? இதை எப்படி பாக்குறீங்க? அதுதான் சாதனை. 207 அரசு பள்ளியில மூடிதான் திமுக சாதனை. ஆக அது மூடுவதற்கு முன்பாக அதை தொடர்ந்து நடத்திருக்கிற நடவடிக்கை இந்த அரசு எடுத்திருந்தா போராட்டிருக்கலாம். ஆக ஏற்கனவே இயங்கி வந்த அந்த அரசு பள்ளியை மூடுவது சரியல்ல. இன்றைக்கு தமிழகத்திலே கல்வி கற்பனை எண்ணிக்கை உயர்த்த வேண்டும் என்ற அடிப்படையில் தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில நிறைய அரசு பள்ளிகளை ஏற்படுத்தினோம். அப்பதான் ஒரு அறிவுபூர்வமான மாணவர்களை உருவாக்க முடியும் என்ற அடிப்படையில் தான், அதுவும் ஏழை எளிய குடும்பத்தில் பிறந்த மாணவ மாணவிகள் அந்த பகுதியிலேயே அங்கே கல்வி இருக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் அரசு பள்ளிகள் அதிகமாக திறக்கப்பட்டது. இந்த ஆட்சியில சரியான கவனம் செலுத்தாத காரணத்தால இன்றைக்கு சுமார் 207 பள்ளிகள் இன்றைக்கு அரசு பள்ளியில் மூடப்பட்டது. வருத்தம் அளிக்கிறது, வேதனை அளிக்கிறது. இந்த அரசு அதில் தனி கவனம் செலுத்த வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோம். 24 பேர் வெட்டி படுகொலை செய்யப்பட்டிருக்காங்க திமுக ஆட்சியில். 1.5 ஆண்டுகள்ல திருப்பத்தூர் மாவட்டத்தில் 24 பேர் வெட்டி படுகொலை செய்யப்பட்டிருக்காங்க. இது எப்படி பாக்குறீங்க? அது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி வந்தவர்கள் சட்ட ஒழுங்கு அடியோடு சீர்கட்டு விட்டது என்று நான் எல்லா பொதுக்கூட்டத்திலையும் பேசி வரேன். இன்றைக்கு உங்க பத்திரிகையிலே ஊடகத்திலையும் தங்க என்ன நிலவரம், வெள்ளி என்ன நிலவரம் தான் வந்தது. இப்ப கொலை நிலவரத்தை இன்னைக்கு பட்டியலிட்டு சொல்லுகிற அளவுக்கு ஒரு மோசமான சூழ்நிலை தமிழகத்தில் நிலவுகிறது. இதற்கு காரணம் காவல்துறையை சுதந்திரமா செயல்பட இந்த அரசு அனுமதிக்கவில்லை. அதனாலதான் நீ குற்றச்செயலில் ஈடுபடுபவர்கள் அந்த காவல்துறையை கண்ட கொஞ்சம் கூட அச்சமில்லாத காரணத்தினால இன்றைக்கு ரவுடியுடைய ராஜ்யம் இன்றைக்கு கொலைப்பட்டியல் நீண்டு கொண்டிருக்கின்றது. அது மட்டுமல்ல, இன்றைக்கு போதைப் பொருள் அதிகமாக விற்பனை செய்கின்ற காரணத்தினால போதைக்கு அடிமையாகி அதனால் ஏற்படுகின்ற விபரீதமான செயல் தான் இது. கொலை, கொள்ளை, திருட்டு, வழிப்பறிவு, பாலியல் கொடுமை நடப்பதற்கு மூல காரணமே இந்த போதைப் பொருள் பழக்கத்திலே ஆளானவர்கள் தான் இந்த செயலில் அதிகமாக ஈடுபடுவதாக எங்களுக்கு கிடைத்த தகவல். தமிழக முதல்வர் தாய்மானவர் திட்டத்தை நேற்று மாற்றுத்திறனாளிகளுக்கு 70 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு தொடங்கி வச்சிருக்காரு. இது மக்கள் இடத்துல நல்ல ஒரு வரவேற்பு வந்திருக்கின்ற எதிர்கட்சி தலைவர் நீங்க தான் சொல்லணும். தொலைக்காட்சி நம்பர் போய் பார்த்து நேத்தான் தொடங்கி வச்சிருக்காரு. நல்லதா கெட்டதா என எதிர்காலத்தில் பார்த்து சொல்லணும். அந்த திட்டங்கள் எப்படி அதுதாங்க நீங்களே கேள்வி கேட்டுட்டீங்க. என்ன இந்த திட்டம் நன்றாக இருக்கும்னா இந்த திட்டத்தை தொடங்கி வச்சிருக்கிறார். எல்லா திட்டத்தையும் தொடங்கி தான் இருக்கிறார். அவர் தொடங்கின திட்டம் எது நல்லதா இருக்குது? திட்டத்தை துவங்கும் போது நல்லா தான் இருக்குது. ஆனா அதை நடைமுறைப்படுத்தி சக்சஸ் பண்ணணும். அப்பதான் மக்களை ஏற்றுக்கொள்வாங்க. ஆனா இவர்கள் எத்தனை திட்டத்தை அறிவிச்சு எத்தனை குழு போட்டாங்க? சுமார் 50 திட்டத்தை அறிவிச்சு 50 குழு போட்டிருக்காங்க. அந்த 50 குழு கிடப்புல கிடக்குது. அது மாதிரி ஒரு திட்டத்தை அறிவிப்பாங்க. அதோட அந்த திட்டத்துக்கு நல்ல அறிவிப்பு கொடுப்பாங்க, விளம்பரம் கொடுப்பாங்க. உங்களுடைய தொலைக்காட்சியில் அழகா காட்டுவீங்க, உங்களை போல இருக்கிற கேள்வி கேட்பீங்க, நாங்களும் பதில் சொல்லுவோம். ஆனா திட்டத்துடைய நோக்கம் சக்சஸ் ஆகும். அப்பதான் அந்த திட்டத்தை நிறைவேறுவதாக அர்த்தம். நான் சொல்றேன், ஒரு திட்டத்தை அறிவித்ததனால வெற்றி பெறாது. திட்டத்தை நடைமுறைப்படுத்தி அந்த நடைமுறையில் சக்சஸ் ஆனாதான் அது திட்டம் நன்றாக திட்டம் என்று மக்கள் ஏற்றுக்கொள்வார். திருப்பத்தூர் மாவட்டத்தில் சாலை கழிவுகள் இது வன்மையாக கண்டிக்கிறது.
இதை வேண்டுமென்றே திட்டமிட்டு ஒரு சர்வாதிகாரி போக்கத்தான் பார்க்கணும். இன்றைக்கு எல்லா நாடுகளும் சரிசமமாக வரி விதித்து அதுக்கு ஏற்றவாறு செயல்பட்டால் தான் ஒவ்வொரு நாட்டிலையும் ஒரு பொருள் விளைவிக்கிறாங்க. ஒவ்வொரு நாட்டிலையும் பல தொழிற்சாலைகள், அந்த தொழிற்சாலைகள் ஏற்றுமதி செய்யுது. இப்படி வேண்டுமென்றே திட்டமிட்டு ஒரு குறிப்பிட்ட வரியிலிருந்து அதிகபட்ச வரி விதித்து ஒரு நாட்டை அடிமைப்படுத்துவது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாது. திருப்பத்தூர் மாவட்டத்தில் ஆலை கழிவுகள் அதிகமாக இந்த ஆற்றில கலந்து நீதிமன்றம் இன்றைக்கு திமுக அரசுக்கு ஒரு கம்மட்டி அடியை கொடுத்திருக்கிறது. அதை எப்படி பாக்குறீங்க? நாங்கள் இங்க கூட பேசும்போது இந்த 32 அமைப்பை சேர்ந்த ஆலோசனை கூட்டத்தில் பேசுகின்ற பொழுது இன்று நகரத்திலிருந்து வெளியேறின நீரை சுத்தப்படுத்தி அந்த பகுதியில் இருக்கின்ற ஏரிகளே, குளங்களோ, நதிகளை விட வேண்டும் என்பதுதான் அதிமுக அரசுடைய திட்டம். அதன் அடிப்படையில் தான் காவிரியில் நலந்தாய் வாழி காவிரி என்ற அற்புதமான திட்டத்தை நாங்கள் அதிமுக அரசு கொண்டு வரப்பட்டு மத்திய அரசு அதற்கு துணை நின்று அந்த திட்டம் இன்றைக்கு செயல்படுகிறது. அதே போல எல்லா நகரத்தில் இருக்கணும் வெளியேறின்ற கழிவு நீரை சுத்தம் பண்ணா தான் அந்த பகுதியில் இருக்கின்ற நிலத்தடி நீர் சுத்தமா கிடைக்கும். சார், விரைவில் நீங்களும் டிடிவி தினகரனும் ஒரே மேடையில் இணைவீங்கன்னு சொல்லிட்டு நயினார் நாகேந்திரன் பாஜக தலைவர் சொல்லியிருக்காரு. அது என்ன சார்? அது அவரை கேளுங்க. ஐயா, உதயமின் அவர் தான் எனக்கு சொன்னாரு, அவரே திருப்பிக்கணும். சார், உங்க கூட்டணியில் பாஜக கூட்டணி பாஜக கூட்டணி எங்கிட்ட உண்டு. ஆனா மத்ததெல்லாம் நாங்க தான் முடிக்கணும். அதிமுக தான் தலைமை தாங்க. ஆக அது சந்தர்ப்ப சூழல் வருகின்ற பொழுது அதுக்குண்டான பதில் நாங்க தரப்போம். ஐயா, உதயமின் அதான் சார் சொல்றீங்க. அதாவது இது சுதந்திர நாடு, ஜனநாயக நாடு. யார் வேணாலும் எந்த கட்சியில் வேணாலும் இருக்கலாம். ஆக இந்த கட்சிக்கு போகக்கூடாது, அந்த கட்சிக்கு போகக்கூடாதுன்னு யாரும் தடுக்க முடியாது. ஏன் இங்கதான் இருக்கிறாங்களா? மற்ற கட்சி எல்லாம் போகலையா? நிறைய எல்லாமே கட்சி மாறி மாறி இருக்கிறாங்க. இப்ப அன்வராஜா கட்சியிலிருந்து நீக்கப்பட்டார், மீண்டும் கட்சியில் சேர்த்து மறிவு போயிட்டார். அதே மாதிரி இவர் நம்ம மைத்ரேயன் கட்சியில் நீக்கப்பட்டார், பாடிச்சேத்துல பரடி போயிட்டார். ஆக இப்படிப்பட்டவர்கள்லாம் எந்த கட்சியிலுமே நிலையா இருக்க மாட்டாங்க. அதெல்லாம் நீங்க அவரை கேளுங்க, எங்களை ஏங்க கேக்குறீங்க? இதெல்லாம் தேர்தல் நேரத்தில் கொடுக்கப்படுகின்ற பதில். நீங்க எப்படியாவது போட்டுக்கிட்டு பதில் கேட்க நினைக்கிறீங்க. அது எந்த காலத்திலையும் நடக்காது. எங்களை பொறுத்த வரைக்கும் எந்த நேரத்தில் எதை பேச வேணுமோ அந்த நேரத்தில் அது பேசும். கூட்டணியை பொறுத்த வரைக்கும் இன்னும் 8 மாத காலம் இருக்கின்றது. 8 மாத காலத்தில் இன்னும் பல கட்சிகள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட கூட்டணியில, அண்ணா திராவிட முன்னேற்ற பாரதிய ஜனதா கூட்டணியில எங்க கூட்டணியை தலைமை ஏற்று வந்து சேருவா என்பதை தெரிவித்து நன்றி. ரஜினிகாந்த் வந்து இன்னைக்கு 50 வருஷம் அதுக்கு வந்து காலையிலேயே ட்விட்டர் போட்டேன். காலையிலேயே ட்விட்டர் போட்ட அந்த ட்விட்டர்ல பாத்துட்டு பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.